இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கி தயாரித்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியிருக்க ஆஸ் திரைப்படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தில் ருக்குமணி வசந்த் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. மேலும் யோகி பாபு, பப்ளு, கேஜிஎஃப் அவினாஷ், திவ்யா பிள்ளை இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கதைக்களம் என்னென்னா, தன்னோட பழைய அடையாளத்தை மறைச்சிட்டு மலேசியா வர விஜய் சேதுபதிக்கு யோகி பாபுவோட அறிமுகம் கிடைக்கிது. அவங்க மூலயமா கல்பனா என்பவங்க ஹோட்டலில் விஜய் சேதுபதிக்கு வேலை கிடைக்க, மறுபக்கம் கதாநாயகி ருக்குமணியோட சந்திப்பும் ஏற்படுது. மோதல்ல தொடங்குற அவங்களுடைய அறிமுகம் பின்னாடி காதலாக மாறுது. இருவரும் நன்றாக பேசி பழகி ருக்குமணி தன்னோட ஸ்டெப் ஃபாதர்கிட்ட இருந்து தனது வீட்டை மீட்க போராடிட்டு வராரு. இதை தெரிஞ்சு கொள்கிறாரு விஜய் சேதுபதி. இதற்காக பல லட்சங்கள் தேவைப்படுது. இந்த சமயத்தில் வில்லன் அவினாஷிடம் விஜய் சேதுபதி சூதாட்டம் மாறுறாரு. தொடர்ந்து விஜய் சேதுபதி மட்டும் வெற்றி பெற்றே வராரு. இதனால் அவரை தோற்கடிக்க சூதாட்டத்தில் ஏமாற்றி வெற்றி பெறாரு. இதனால் வில்லன்ட்ட விஜய் சேதுபதி கடனாளியாக ஆகிறாரு. இந்த கடனை ஒரு வாரத்தில் திருப்பி தரலனா கொன்றுவேன்னு மிரட்டுறாரு வில்லன். தனக்கும் தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் பண தேவை மிகப்பெரிய அளவில் உள்ள காரணத்தினால கொள்ளையடிக்க முடிவு செஞ்சு சுமார் 40 கோடி பணத்தை வங்கிக்கு போகிற வேன்லேருந்து திருடுறாரு. அதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துச்சா இல்லையா, இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்த விஜய் சேதுபதி யாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கதாநாயகனாக நடிச்சிருக்க விஜய் சேதுபதி வழக்கம் போல் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு குறையும் வைக்கல. ஆனால் அவருடைய கதாபாத்திரத்தை வடிவமைச்ச விதம் சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கதாநாயகியான ருக்குமணி கன்னடத்தில் சப்ட சகராச்சோ எல்லா படத்தோட மூலியமாக இளைஞர்களோட மனதில் பெரிய அளவில் இடம்பெற்றாங்க. அதே போல் இந்த படத்துலையும் தன்னோட அழகாக நடித்து சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். யோகி பாபுவோட நகைச்சுவை பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலன்னே சொல்லலாம். அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. மேலும் திவ்யா பிள்ளை, பப்ளு, அவினாஷ் ஆகியோரோட நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. இயக்குனர் ஆறுமுககுமார் கதைக்களத்தை உருவாக்கிய விதம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். திரைக்கதையில் அதை சுவாரஸ்யமாக ரசிக்கும்படி அவங்க வழங்கலான்னு சொல்லலாம். குறிப்பாக முதல் பாதியில் திரைக்கதை பல இடங்களில் தொய்வாக இருந்துச்சு. அதே போல் கதாபாத்திரங்களோட வடிவமைப்பு இன்னும் வலுவாக இருந்திருக்கலான்னு தோணுச்சு. ஆனால் இரண்டாம் பாதியில் வரும் காட்சிகளும் ப்ரீ கிளைமேக்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ் காட்சிகள் சிறப்பாகவே இருந்துச்சு. அதற்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கொடுக்கணும். மேலும் காதல் காட்சிகள் அழகாக காட்டியிருந்தாங்க. அதற்கு ஒளிப்பதிவாளர் கரனுக்கு கண்டிப்பாக பாராட்டு கொடுக்கணும். பதற்றமான சூழலில் விஜய் சேதுபதிக்கிட்ட ருக்குமணி தனது காதலை வெளிப்படுத்துகிற விதம், அந்த காட்சி நல்லா இருந்துச்சு. ஜஸ்டின் பிரபாகரனோட உருது பாடலுக்கு ரசிக்கும்படி இருந்தாலும் மற்ற பாடல்கள் யாவும் மனதில் நிற்கலை. சாம் சிஎஸோட பின்னணி இசைகள், ஆக்ஷன் காட்சிகள் மிரட்டலாக இருந்துச்சு. எடிட்டிங் படத்தில் பல இடங்களில் காப்பாற்றியிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, விஜய் சேதுபதி நடிப்பு, ருக்குமணி வசந்த், பப்ளுவோட நடிப்பு, கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மைனஸ் என்னென்னா, முதல் பாதியில் திரைக்கதை தொய்வாக இருந்துச்சு. பல இடங்களில் எடுப்படாத நகைச்சுவை காமெடிகள். மொத்தத்தில் ஆஸ் படம் விஜய் சேதுபதியோட கரியரில் ஒரு சுமாரான படம்னே சொல்லலாம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இதுவரை நடித்த படத்துக்கு இது கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுப்பேன். நீங்களும் படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களோட கருத்து, கமெண்ட், ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.